வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகள் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட்டை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். லேட்டஸ்ட்டான அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா 2 விஷயம் நடந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று, முதல் முறையாக இஸ்ரேல் இறங்கி வந்த ஒரு சம்பவம். 2வதாக ஹமாஸ் தளபதிகள் வெளியிட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கை. இது 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான 2 தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த இஸ்ரேல் பிரச்சனையில். ஒருத்தர் பேர் சாம்வேல்னு பேர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காசா பகுதிக்கு உள்ளே போனோடனே நேற்று வரை இதுக்கு காசான்னு பேர், இன்னையிலேருந்து இதுக்கு இஸ்ரேல் அப்படின்லாம் அடிச்சு விட்டார். அவரும் செத்துட்டார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா, அலெக்சாண்டர் தாமஸ்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதாவது ஒரு ரெஸ்கியூ ஸ்பெஷலிஸ்ட்டு. அவரும் செத்துட்டாருன்னொடனே இந்த 2 பேரின் மரணம் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை கொடுத்துருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்லவே மறுக்கவே முடியாது. நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று காலையில் உடனடியாக இஸ்ரேலுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சர் இருப்பார்ல, அவர் முதல் வேலையாக அடித்து பிடிச்சி கத்தாருக்கு போயிட்டார். நேராக கத்தாருக்கு போய் அங்கே ஒரு நீண்ட உரையாடல், பேச்சுவார்த்தை கத்தார் அரசாங்கத்திடம் சொல்லி, நீங்கள் ஹமாஸ் கூட பேசி உடனடியாக பிணை கைதிகளெல்லாம் விடுவிக்க வேண்டும், அந்த விடுவிப்பதற்கான வேலைகளெல்லாம் செய்யணும் அப்படின்னு. உடனே கத்தார் அரசாங்கமும் ஹமாஸுடன் பேசியது. ஹமாஸ் தெளிவாக சில இதை சொல்லிட்டாங்க. என்னென்னா, கண்டிஷன்ஸை சொல்லிட்டாங்க. முதல் கண்டிஷன் என்னென்னா, முதல்ல சீஸ் ஃபயர். இஸ்ரேல் முதலில் சண்டையை நிறுத்தட்டும், அதுக்கப்புறம் தான் பிணை கைதிகளை விடுவிப்பதை பற்றி பேச முடியும். நம்பர் 2 என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிணை கைதிகளில் கூட நாங்கள் ஒரு லிஸ்ட்டு எடுப்போம், யூனிலேட்ரல், அதாவது நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். நாங்கள் முடிவு பண்ணி சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும்தான் விடுவிக்க முடியுமே தவிர, நீங்கள் ஒரு லிஸ்ட்டை கொண்டாந்து நீங்கள் கேட்கக்கூடிய ஆட்களெல்லாம் நாங்கள் விடுவிக்க முடியாது அப்படின்னு 2வது விஷயமும் சொல்லிட்டாங்க. 3வது பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எகிப்து இருக்காங்க பாருங்கள். எகிப்து இப்போ புதிதாக அழுத்தம் கொடுக்குறாங்க. என்ன அழுத்தம் கொடுக்குறாங்க? தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையை திறந்து விடு அப்படின்றாங்க. ஏன்னா அந்த பகுதியை இஸ்ரேல் அடைச்சி வச்சுக்கிட்டு காசா மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள், நிவாரண பொருட்கள் எல்லாம் உள்ள அனுமதி கொடுக்காம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது தவறான செயல். இந்த உடனடியாக உங்களுக்கு பிணை கைதிகளெல்லாம் விடுவிக்கணும்னா எகிப்தும் ஒரு கண்டிஷனை போடுது, காசா பகுதிக்கு உள்ள நிவாரணப் பொருட்கள் போவதற்கு கேட்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இது ஏற்கனவே அந்த ஒரு 7 நாட்கள் போர் நிறுத்தம் இருந்து பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் உள்ளே போன நிவாரணப் பொருட்களை தாண்டி அதன் பிறகு காசா மக்களுக்கு எந்தவித நிவாரணப் பொருட்களும் போய் சேரலை. மறுபடியும் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 3வது கோரிக்கையாக இதையும் வச்சாதான் பிணை கைதிகளை பற்றி விடுதலை செய்வதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டாங்க. இதில் நல்ல ஒரு விஷயம் நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ இஸ்ரேல் பிணை கைதிகள் எங்களுக்கு உடனடியாக வேணுன்றாங்க. அதில் என்ன சிக்கல் இருக்குதுன்னு நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டு படி பார்த்தோம்னா, முக்கியமான யாராவது இராணுவ தலைவர்கள் இல்லை தளபதிகள் அந்த மாதிரி யாராவது அதில் சிக்கியிருக்காங்களா பிணை கைதிகளில் அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அப்படி சிக்கி இருந்தால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைகுனிவாக இருக்கும். அந்த செய்திகள்லாம் வெளியே வந்ததுன்னா மிகப்பெரிய தலைகுனிவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணாமல் இருக்க முடியாது. அதையும் நம்ம கவனிக்கணும். அடுத்தால நம்ம சொன்னோமே, இந்த
காசா பகுதியிலேருந்து ஹமாஸ் தலைவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்கன்னு. 2 அறிக்கைகள் விட்டுருக்காங்க. ஒன்று வந்து ஐநா சபைக்கும், இன்னொன்று பொதுமக்களுக்குமாக சேர்த்து 2 அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கை என்னென்னு வாசிக்கிறேன், கொஞ்சம் கேட்டுருங்க. ஏன்னா இதை அறிக்கையை வந்து ஞாபகத்தில் வச்சுட்டுலாம் சொல்ல முடியாதுல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்றதையும் மாற்றி சொல்லிடக்கூடாது. அந்த அறிக்கை என்னன்றதை வாசிக்கிறேன், பார்த்துருங்க. அதாவது ஹமாஸ் வந்து ஐநா சபைக்கு கொடுத்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டே தான். Hamas calls on the United Nations and the international organization to fulfill their responsibilities in protecting health facilities in Gaza Strip. அதாவது ஐநா சபை காசா பகுதியில் தேவையான மருத்துவ உதவிகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பிலிருந்து தங்களை விடுவிக்கக்கூடாது, உடனடியாக அதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க. Providing them with the necessary basic needs to operate and taking the necessary moves to hold the leaders of the Zionist occupation accountable for their horrific crimes against the civilians and the medical sector, which is exposed to the systematic bombing around the clock. தொடர்ச்சியான வெடிகுண்டு தாக்குதலின் மூலமாக பல்வேறு பொதுமக்களும் மருத்துவத்துறை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் செத்து போயிருக்காங்க. அதற்கு உண்டான வேலைகளை என்னன்னு பார்க்கணும். அந்த க்ரைமை பூரா நீங்கள் பொதுவெளியில் பேசணும், அந்த ஜயானிஸ்ட் லீடர்களுக்கு தேவையான தண்டனைகளை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லேட்டஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில், அப்புறம் நசீர் அப்படின்ற இன்னொரு மருத்துவமனையில் நிறைய பொதுமக்களும் மருத்துவர்களும் இறந்துருக்கிறாங்க. இதை வந்து ஃப்ரம் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் ஹமாஸ் அப்படின்னு சொல்லி போட்டு டிசம்பர் 18 அவர்கள் வெளியிட்ட ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேராக பொதுமக்களுக்கே சொல்லியிருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஃபார் 73 years the fascist Israeli occupation has been conducting its genocidal war against our Palestinian people in the Gaza Strip, using all kinds of weapons, ammunition and internationally prohibited bombs, and indiscriminately bombing schools, tents that houses hundreds of thousands of displaced people, and hospitals protected by international humanitarian law. All this and more are taking place before the eyes of the whole world, with the blanket support of the US and the UK and some European countries, in the light of inability of the dysfunctional international community and all UN institutions to stop this aggression due to the intransigence and arrogance of the American administration in its brazen use of the veto power. This genocidal aggression has resulted in the mass killing of more than 19,000 martyrs, about 52,000 wounded, and around 8,000 people are missing, 70% of whom are children and women. The Israeli occupation has so far committed 1,700 massacres against civilian and innocent and unarmed people in the occupied West Bank. More than 290 Palestinians have killed by the Israeli occupation forces since the launch of the aggression on Gaza on October 7th. In addition to the heavy restrictions imposed on the Palestinians in occupied Jerusalem and in our blessed Al-Aqsa Mosque, in this context we affirm the following. The losing trio of the war, Netanyahu, Gantz, Gallant, have not and will not be able to achieve any of their aggressive goals. The fascist Israeli government, headed by the war criminal Netanyahu, does not care about the lives of the Palestinian civilians, nor its soldiers and prisoners. There is no clear evidence of this than the continued killing of the prisoners by the Israeli occupation force. They falsely claim that they began this aggression to free their people, but actually they are killing them to escape from paying the valid price, which is a prisoner swap deal with the Palestinian resistance, under which the Palestinian prisoners in the Israeli jails be freed. As of the Palestinian resistance, it is standing, hitting hard and inflicting significant losses, whether in the Israeli invading vehicles or troops. At the same time, we are saddened by what we all witness of the suffering of our people as a result of the Israeli genocidal war, which targets indiscriminately all areas across the Gaza. We here mention that 92 Palestinian journalists have so far been killed by such brutally aimed at silencing them, and
terrifying them from conveying what's happening in Gaza. The only achievement of the Israeli occupation war is crimes, genocide, massive killing of children and women, the destruction of the infrastructure, and the elimination of all aspects of life. However, our steadfast Palestinian people display the most wonderful images of patience, resilience, patriotism, attachment to the homeland, and unconditional support for their resistance. We continue to say that the US administration is totally responsible of these massacres and violations taking place at the hands of the Israeli occupation army in Gaza through the US unconditional delivery of weapons to kill Palestinians without any form of accountability. Despite the US position, the Hamas movement is watching the growing calls by several Western governments to end the aggression on Gaza. In addition to other calls worldwide demanding immediate ceasefire in Gaza, the last of which was the statement by Canada, Australia, and New Zealand backing sustainable ceasefire in Gaza. We welcome these developments and consider them in the right direction towards the isolation of the fascist Israeli government globally and ending the longest ever occupation in our land. Finally, we call on all countries and the free people of the world to keep the momentum going to support, aid, and show solidarity with the Palestinian people by all possible and available means. Islamic Resistance Movement, Hamas, December 18th, 2023. ஸோ இதில் பொதுமக்களுக்கு அவங்க கொடுக்குற செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, பாலஸ்தீனத்து மக்களின் மீது சுமார் 72 ஆண்டுகளாக இனப்படுகொலையை செய்து கொண்டு இருக்கும் இந்த இஸ்ரேல், US மற்றும் UK ஆகியோரின் சப்போர்ட்டை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பல ஆயிரக்கணக்கான மக்களை, அதாவது சுமார் 19,000 மக்களை சுட்டு கொண்டிருக்காங்க. 52,000 பேர் காயப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 8,000 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. இதில் 70% பேர் பெண்களும் குழந்தைகளுமாக இருக்கிறார்கள். 92 ஜேர்னலிஸ்ட் கொல்லப்பட்டிருக்காங்க. பல மருத்துவ முகாம்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. பேஷண்ட்ஸ் எல்லாம் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் செய்வதை இத்தனை எல்லா நாடுகளும் பார்த்து கொண்டு தான் இருந்தது. இப்போது மேற்கத்திய நாடுகளும் பல்வேறு நாடுகள் வந்து எங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் எங்கள் அந்த சீஸ்ஃபயரை உடனடியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் அவங்க வரவேற்கிறாங்க. பொதுமக்களாகிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள். இந்த பாலஸ்தீன மக்களின் மீது நடத்தப்படும் கொலைவெறி தாக்குதல், இனவெறி படுகொலையை நிறுத்துவதற்கு உங்களால் எந்த வடிவத்தில் முடிந்தாலும் நீங்கள் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாஸ் போராளிகளுக்கும் அவர்கள் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை மீட்பதற்கும் நாம் தொடர்ந்து குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.